திருச்சிற்றம்பலம். தோளுடைய காலுடையன் தோல் உடையன் தொலையா பீடுடைய போர்விடையன் பெண்ணும் ஓர்வாள் உடையன் ஏடுடைய மேல் உலகோடு ஏழ்கடலும் சூழ்ந்த நாடுடைய நம்பான் மேயது நல்லாரே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல அன்னை காந்திமதி அம்பாள் உடனுரை சுவாமி நெல்லையப்பருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, மேன்மை பொருந்திய திருமந்திர நகரிலே கோயில் கொண்டு எழுந்தருளி நமக்கெல்லாம் நல்வாழ்வு தந்து கொண்டிருக்கின்ற அன்னை பாகம்பரியாள் உடனுரை சங்கர ராமேஸ்வரருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கி, வையம்பெங்கும் வைதிக சைவம் வளர்ந்திடல் வேண்டும் என்ற நோக்கிலே பல ஞான நூல்களை தந்தருளிய வரதுங்கராம பாண்டியனாருடைய பொன்னார் திருவடியை அடியேன் போற்றி வணங்கிக் கொண்டு, அண்ணல் திருநீரும் ஐந்தெழுத்தும் கண்டிகையும் அகிலமெங்கும் பரவுதல் வேண்டும் என்ற நோக்கிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற தூத்துக்குடி புனிதர் பேரவினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும், அந்த அமைப்பிலே தங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும், இந்த நிகழ்வினை கண்டும் கேட்டும் பயனடைந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களுக்கும் நெல்லை சிவகாந்தியாகிய அடியேனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் தூத்துக்குடி புனிதர் பேரவையினை சார்ந்திருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அவர்களது பேருதவினாலே ஞான நூல்களை நாம் சிந்தனை செய்கின்ற ஒரு பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த வகையிலே இன்று திருவருளும் குருவருளும் கூட்டி வைக்க நாம் தூத்துக்குடி புனிதர் பேரவையினுடைய பெரும் உதவியினாலே சிவக்கவசம் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு நூல் தொகுதியை சிந்தனை செய்ய இருக்கிறோம். இந்த சிவக்கவசம் என சொல்லக்கூடியது வரதுங்கராம பாண்டியனார் அருளி செய்திருக்கின்ற பிரம்மோத்தர காண்டத்தின் உள்ளே வருகிறது. அந்த சிவ கவசம் நூலினை திருவருளையும் குருவருளையும் துணையாக வைத்து நாம் சிந்தனையை மேற்கொள்ளுகின்றோம். சைவ பெரியவர்களே, ஊர் உலகத்துல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஓடுறது ஆடுறது பாடுறது எல்லாமே இந்த ஒருஜான் வயிற்றுக்காக என்று சொல்லி காட்டுவார்கள். அதே போல சைவர்களாகிய நாமெல்லாம் ஞான நூல்களை கற்பதும், கோயிலுக்கு போவதும், சாதனங்களில் நிற்பதும், விரதங்கள் மேற்கொள்வதும் எதற்காக என சொன்னால், நம்முள் இருக்கின்ற ஆன்மா கதி பெறுதல் வேண்டும் என்பதற்காக. உயிர்களாகிய நாமெல்லாம் சிவத்தை அடைதல் வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை பாடுபடுகிறோம். சைவம் என்ற சொல்லுக்கு சிவ சம்பந்தம் என்று திருச்செந்தூர் சுப்பிரமணியர் அகவலிலே சீர்காழி சித்தம்பல நாட்டிலும் குறிப்பிடுகிறார். திருமூல தேவநாயனாரும் சைவம் சிவ சம்பந்தம் ஆவது அப்படிம்பார். சைவம் சிவ சம்பந்தம் என்றால் உயிர்களாகிய நம்மை, பிரிந்திருக்கின்ற நம்மை சிவத்தோடு ஒன்றாக சம்பந்தப்படுத்துவதுதான் சைவத்தினுடைய நோக்கம். அப்படி உயிர்களாகிய நம்மை சிவத்திடம் பிடிப்பதற்கு அந்த சாதனங்கள் இருக்கிறது என சொன்னால், பிணிக்கப்படாமல் இருப்பதற்கு, விலகி இருப்பதற்கு என்ன காரணம் என சொன்னால் ஆணவ மலம். இந்த ஆணவ மலத்தினுடைய வலியை கெடுவதற்காகத்தான் நாம் இத்தனை பிரயாசங்களையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். தாய்மான சுவாமிகள் தன்னுடைய திருவாக்கிலே சொல்லுகின்ற பொழுது, நாம் பூஷனை முதலானவைகள் எல்லாம் மேற்கொள்வது எதற்காக? கெட்ட வழி ஆணவ பேய் கீழாக மேலான சித்தருணை பூஷனை செய்வார் பராபரமே. கெட்ட வழி ஆணவ பேய் கீழாக,
நம்மோடு உடன் இருந்து நம்முடைய உண்மை அறிவை மறைத்து கெட்ட வழியிலே, தீய வழியிலே, துர்நெறியிலே செலுத்துகின்ற அந்த ஆணவ மலத்தினுடைய வழி கெட்ட வழி ஆணவ பேய் கீழாக, பேய் நம்மை பிடித்து ஆட்டுகிறது ஆணவ மலம். எனவே அந்த ஆணவ மலம் கீழாக என்றால் வழி கெடும்படியாக செய்வதுதான் மேலான சிஸ்டர் உன்னை பூசனை செய்வார் பராபரமே. மேலான சிஸ்டர் என சொல்லக்கூடியவர்கள் முத்திக்காமிகள். எனவே முத்திக்காமிகள் எல்லாம் ஆணவமலம் கீழிடும்படியாக பூசனை செய்வார்கள் என்று சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த ஆணவமலம் என சொல்லக்கூடிய இந்த ஒன்றுதான் நமக்கு தடையாக உள்ளது. அந்த ஆணவமலம் என சொல்லக்கூடிய தடை நீங்கி விட்டது என சொன்னால், சாலை வழியே சென்று கொண்டிருக்கிறோம், திடீரென்று சாலையிலே போக்குவரத்து ஸ்தம்பித்திருக்கிறோம். என்ன என்று பார்த்தால் காவல்துறையினர் பேரி கார்டன் ஒன்ன குறுக்க போட்டு கொஞ்ச நேரம் இருங்கன்னு மறித்து வைத்திருக்கிறார். சிறிது நேரம் காத்திருக்கிறோம், பிறகு போக்குவரத்து தொடங்குகிறது. இப்ப எப்படி இந்த போக்குவரத்து தொடங்கியது? இருந்த தடை நீங்கியது. தடை நீங்குகின்ற பொழுது நாம் செல்ல வேண்டிய இலக்கிற்கு தடங்கள் இல்லாமல் செல்லலாம். இதே போல இந்த ஆணவமலமாகிய அந்த தடங்கள் விலகணும். விலகினால்தான் இந்த உயிரானது சிவத்தை சென்று அடையும். இது தெளிவாக இங்கு சொல்லப்படுகிறது என சொன்னால், உண்மை விளக்கத்திலே திருவதிகை மணவாசகம் கடந்தால் சொல்லி காட்டுகிறார். எப்படி சொல்லுகிறார் என சொன்னால், முத்திதனில் 3 முதலும் ஒழியக்கேல். முத்தியிலே இறை உயிர் தலை எப்படி இருக்கும்? சுத்த அனுபோகத்தை தூய்த்தல் அணு. முத்தினிலே இறைவன் இன்ப வடிவனாக இருப்பார். உயிர்கள் அதை அனுபவிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அத சுத்த அனுபோகத்தை தூய்த்தல் அணு. மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை. இறை இன்பத்தை அனுபவிப்பது உயிர்கள், அந்த இன்பத்தை கொடுப்பது இறை. இத்தை விளைவித்தல் மலம் அன்புடனே கண்டுகொள் அப்பா. இத்தை விளைவித்தல் மரம்புறார். உயிரானது சிவானுபவ இன்பத்தை சென்று இப்பொழுது அனுபவிப்பதற்கு காரணம் மனம்னார். மனம் என்ன பொருள்? தடையாக இருந்த அந்த மலம் அது விலகிவிட்டது, வலி கெட்டு விட்டது. ஆகையினாலேயே மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை. இத்தை விளைவித்தல் மரம். விளைவித்தல் மரம்னா உயிர்கள் இன்பத்தை அனுபவிக்கும்படியாக அந்த ஆணவமலம் விலகி கொண்டது, தன் வலி கெட்டது என்று சொல்லுவது. இப்போ ஒருவர் காலையிலே ஒரு தேநீர் அருந்துகிறார். தேநீர் அருந்துகின்ற பொழுது, என்ன இது ஒரே கசப்பா இருக்குன்றார். ஒரே கசப்பா இருக்கின்றார். தேநீர் கசப்பா இருக்கின்றார். உடனே வீட்டுக்காரி சொல்லுவா, தேநீர் ஒன்றும் கசப்பு இல்லை, உங்களுக்கு பித்தம் ஏறிட்டு அதனால நாக்குல கசப்பு தெரியும். எனவே அந்த பித்தத்தினுடைய கோளாறே அன்றி தேநீர்ல கோளாறு இல்லை. மறுநாள் இஞ்சியை தட்டி கொடுத்து அந்த பித்தத்தை நீக்கிய பின்பு குடிக்கின்ற பொழுது தேநீர் சுவையாக இருந்தது. இன்றைக்கு தேநீர் சுவையாக இருக்கிறது காரணம் என்ன? அந்த சுவை தெரியாதபடி மறைத்திருந்த பித்தம் நீங்கி விட்டது. எனவே பித்தம் நீங்கினால்தான் அந்த நான் நல்லாக சுவையடையும். பித்தம் எனப்படுகின்ற ஆணவமலம் நீங்கினால்தான் அந்த சிவானுபவமாகிய இன்பமாகிய அந்த தேநீரினுடைய சுவை தெரியும். இதை நம்முடைய குற்றங்குடி உமாபதி சிவாச்சாரியார் திருவருட்பேழை சொல்லி காட்டுகிறார். தித்திக்கும் பாலானும் கைக்கும் திரிந்திடு நா பித்தத்தில் தான் தவிர்ந்த பின். எனவே அந்த பித்தம் தவிர்ந்தால் அந்த பாலினுடைய சுவை அனுபவிக்கும். என சுவை தெரிந்ததற்கு காரணம் தடையாக இருந்த, சுவை அறியாமல் செய்திருந்த அந்த பித்தமே காரணம். இதே போலத்தான் உயிர்களிடம் இருக்கின்ற நாணமலமாகிய அந்த தடை நீங்கினால் பேரின்பத்தை நாம் அனுபவிப்பதற்கு நமக்கு இந்த
கெட்ட வழி ஆணவப்பை கீழாக மேலான சிஸ்டர் உன்னை பூஷணை செய்வார் பராபரமே என சொல்லுகின்ற பொழுது ஆணவமனம் வலி கெடுவதற்கு 2 சாதனங்கள். இறைவனுடைய நாமத்தை சொல்லி சொல்லி பூஷணை செய்ய செய்ய ஆணவமலத்தினுடைய வலிமை கெடும். எப்படி பானைக்கு கீழே நெருப்பு எரிய எரிய பானைக்குள் இருக்கின்ற அந்த நூறு சூடாகிறதோ அதே போல இறைவனது நாமத்தை பொருள் சேர் புகழினையும் சேரச் செல்ல இருள் சேர் இருவினையும் சேரா. இறைவனது புகழினை நாம் பாட 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 நம்முள் இருக்கின்ற ஆன்மாவினுடைய அந்த வலிமை அது கெட்டுக்கொண்டே வரும். ஆகையினாலேத்தான் பாடுதல் வேண்டும், இறை புகழை பாடுதல் வேண்டும் என்றார். ஆகையினாலேத்தான் திரு கைலாய பரம்பரை தர்மபுர ஆதீனத்து குருமுதல்வர் குருஞான சம்பந்தர் சொக்கநாத கலித்துறை என்று ஒன்று செய்திருக்கிறார். அருமையான ஒரு சொக்கநாதர் கலித்துறை. அதில் ஒரு விண்ணப்பம் வைக்கிறார். பாடும்படி செய், உன்னை பாடும்படியாக செய், உன் புகழை நான் சொல்லிக்கொண்டே இருக்கும்படியாக செய். பாடும்படி செய், நினை நினைந்து ஏத்தி பணிந்து எழுந்தே ஆடும்படி செய். அந்த பெருமானை நினைந்து புகழ்ந்து பாட 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 பணிந்து எழுந்து ஆடும். அந்த ஆணவமலம் தேய்ந்து அடிமைத்திறம் பெருகும். மலம் 5மே அடியேன் உளத்தே வீடும்படி செய். பாடியதனால் பணிவு வரும், பணிவினால் அங்கே ஆணவமலம் முதலான 5ம் வலிகடும். மலம் 5மே அடியேன் உளத்தே வீடும்படி செய். அப்படி ஆணவமலம் அது விலகிவிட்டால் என்ன ஆகும்? நீ ஆனந்த சாகரம் மேல் எனவே நாடும்படி செய். சுவானுபவ இன்பமே மேலானது என்று என்னை விருப்பம் கொள்ளும்படியாக நீ ஆக்குவாயாக மதுராபுரி சொக்கநாயகனே. பாடும்படி செய், நினைந்து நினைந்து ஏத்தி பணிந்து எழுந்தே ஆடும்படி செய். மலம் 5மே அடியேன் உளத்தே வீடும்படி செய். நின் ஆனந்த சாகரம் மேல் எனவே நாடும்படி செய். மதுராபுரி சொக்க நாயகனே. எனவே இறைவனை நாம் பாட 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 முடிவிலே அந்த பேரின்பத்தின் மீது நாட்டம் ஏற்பட்டு அந்த நாட்டத்தினாலே சிவானுபவ இன்பம் நமக்கு கைகூடும். எனவே இறைவன் பொருள் சேர் புகழினை நாம் பாடுதல் அவசியம். இந்த பொருள் சேர் புகழினை பாடுதல் அவசியம் என சொல்லுகின்ற பொழுது எல்லோருக்குமே அவனது புகழினை பாட முடியாது. அதை பாடும்படி செய். அவனது அருள் இருந்தால்தான் பாட முடியும். அவன் அருள் இருந்தால்தான் அவனை நினைக்க முடியும். ஆகையினாலே அவனது அருள் பெற முடியாது இருக்கின்ற தடை எது என்பதை உணர்ந்து அந்த தடை நம்மை அணுகாதபடி ஒரு வேலி இட்டு விட்டால், கவசம் இட்டு விட்டால், நாம் பாடுவதற்கோ அவனை நினைப்பதற்கோ தடை இல்லாமல் போதும். அப்படி இறைவன் அருளை பெறுவதற்கு, இறைவனுக்கு நம்மை ஆட்படுத்துவதற்கு தடையாக இருப்பதை விளக்குவதற்காகத்தான் எழுந்தது கவசம் என சொல்லக்கூடிய சிவக்கவசம். சிவக்கவசம் என சொல்லக்கூடியது அதான். தடைகளை நீக்குதல் வேண்டும். நீதான் என்னை இடையூறு வாராத வண்ணமாக என்னை காத்தல் வேண்டும் என்று விண்ணப்பம் செய்வதுதான் கவச நூல்கள். இந்த சிவ கவசம் என சொல்லக்கூடியது. இந்த கவசம், சிவம் என்பது சிவத்தை நோக்கியது. கவசம் என்பதற்கு காப்பு, தாக்க வருவதை தடுத்தல், தடுத்து குறுக்கே நிற்றல், அதுக்கு பேர் கவசம் என்று பெயர். எனவே கவசம் என்ற சொல்லுக்கு காப்பு, தாக்க வருவதை தாக்காமல் தடுத்து அது நிற்பது, அது தடுத்துக்கணும். உதாரணமாக போர் வீரன் போருக்கு செல்லுகிறான் என சொன்னால் அவன் தன் கையிலே இருக்கின்ற வேலினை மட்டும் நம்புதல் மாட்டான். வலது கையில வேல் வச்சிருப்பான், ஆனா இடது கையிலே கேடயம் என்று ஒன்று வைத்திருக்கிறான். கேடயம்னா கவசம். ஏனெனில் நம்மை போலவே எதிரியும் ஒரு வேலை வைத்து தாக்குகின்ற பொழுது, ஒரு வாளை வைத்து தாக்குகின்ற பொழுது தாக்காதபடி காப்பதற்காக கேடயத்தை வைத்திருப்பார்கள். கேடயத்தை இங்கே வைத்திருப்பார்கள். ஆகையினாலே தான் அந்த கேடயத்துல உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும், கவசமாகிய கேடயத்துல
அது இரும்பினால் செய்யப்பட்டு 3 குமிழ் மாறு இருக்கும். இட்லி கொப்பரைய இட்லி தட்டை கவுத்து பார்த்தா குமிழ் இருப்பதை போல அந்த கவசத்துல பார்த்தோம்னா அந்த கேடயத்துல பார்த்தா 3 புள்ளி இருக்கும். அதான் அதை வைத்துத்தான் அக்கன்னா என்பதை கண்டுபிடித்தார்கள். ஆகையினாலே ஒருவன் தன் போருக்கு எதிரே வீழ்த்துவதற்கு ஆயுதம் கொண்டு போகின்ற அதே நேரத்திலே தன்னை காப்பதற்கு கவசமும் அங்கே தேவைப்படுகிறது. இதற்கு பேர் இரும்பு சட்டை என்று நம்முடைய நூல்கள் சொல்கிறது. கவசம் என்பதற்கு இரும்பு சட்டை, நம்மை தாக்காமல் இருப்பதற்காக காவல் செய்வது. எனவே இதுக்கு இரும்பு சட்டை என்று பெயர். இதே போல இந்த ஆன்மாவாகிய நாம் பிறவி பந்தத்தில் இருந்து நீக்க வேண்டும் என சொன்னால் நமக்கு பல இடையூறுகள் வரும். நம்முடைய வினை ஒரு இடையூறு. அந்த வினையின் காரணத்தால் மீள மீள பிறப்பு. நம்முடைய மனத்திலே உடல் நலம் பற்றிய ஒரு கவலை, சுற்றியுள்ளவர்களை பற்றி ஒரு கவலை, நமக்கு பக்கத்து வீட்டுக்காரர்களை பற்றி நமக்கு கவலை, பல கவலைகள் சொல்லு மனத்தை நினைக்க ஒட்டாது காக்கும், சிவத்தை வணங்க ஒட்டாது தடுக்கும். அதுவெல்லாம் நமக்கு தீர்தல் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் தன்னை தாக்காமல் இருப்பதற்கு கவசம் அணிதல் வேண்டும், தான் தாக்கப்படாமல் இருப்பதற்கு கவசம் வேண்டும் என்பதற்கு நம்முடைய நூல்களிலே பல எடுத்துக்காட்டு சொல்லப்படுகிறது. சிறந்த கவசம் என சொல்லக்கூடியது முதல்ல திருநீர் தான் பேசப்படுகிறது. நூல்ல பார்க்க போறோம். திருநீர் தான் நல்ல ஒரு கவசம். எப்படி கவசம் என சொன்னால் அழகாக சொல்லுகிறார் திருமூல தேவ நாயனார். கங்காளன் பூசும் கவச திருநீரை மங்காமல் பூசி மகிழ்வீரே யாமாகில் தங்கா வினைகளும் ஷாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே. கங்காளன் பூசும் கவச திருநீற்றை, கங்காளன் எலும்பு, பிரம்மோஷர்களுடைய எலும்பை அணிந்திருப்பது கங்காளன் எலும்பு. அந்த கங்காளனுடைய பூசும் கவச திருநீரை, திருநீரை கவசம்ங்கிறார். கங்காளன் பூசும் கவச திருநீரை மங்காமல் பூசி மகிழ்வீரே யாமாகில் தங்கா வினைகளும் ஷாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே. எனவே திருநீரை கவசம் என்று சொல்லி காட்டுகிறார். சின்ன பிள்ளையில எனக்கு ஞாபகம், அம்மாட்ட சொல்லுவோம், எம்மா கனவுல கெட்ட கனவா வருது, எனக்கு பயமா இருக்குமாம்பா. உடனே எங்க அம்மா சொல்லா, திருநீரை பூசிட்டு படலம்பா. அனுபவத்தில் சொல்றேன், திருநீர் பூசினால் கெட்ட கனவு வருவது இல்லை, கெட்ட கனவு வருவது இல்லை. சில நேரங்கள்ல சில பேர்கள் இருளிலே ஊர் வழி போக வேண்டியிருக்கும், பயணம் பண்ணுவார். சுடுகாட்டை கடந்து போனோம். சுடுகாடுன்னு சொன்ன உடனே எல்லோருக்கும் பேய் நினைக்கு வரும். அப்ப சுடுகாட்டுல பேய் கிடக்கும்னு பயப்படுவாங்க. அது பெரியவங்க சொல்றாங்க, நெத்தியில திருநீரை பூசிட்டு போ, பேய் வராங்க. நாய்க்கு உண்டு தெண்டு, பேய்க்கு உண்டு நீர். பட்டினத்தார் பேயிடம் இருந்து நம்மை காப்பதற்கு திருநீரை கவசமாக அணிஞ்சிடணும். திருநீரை கவசமா அணிஞ்சிடணும். ஆக திருநீர் என்பது கவசம் என்று சொல்லப்படுகிறது. இது நம்முடைய திருமறையில ஒரு அருமையான செய்தி சொல்லப்படுகிறது. 11ஆம் திருமறையில நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் அருளி செய்திருக்கின்ற கோயில் திருப்பள்ளியர் விருத்தம், அதுல ஒரு செய்தி சொன்னார். வரகணப்பாண்டியன் ஆண்டு வருகிறார். அப்பொழுது எதிரி மன்னன் ஒருவன் தன் நாட்டை நோக்கி படையெடுத்து வருகிறான். இதை அறிந்து கொண்ட வரகுணப்பாண்டியன் போருக்கு ஆயத்தமாகிறான். வரகுணப்பாண்டியன் போருக்கு ஆயத்தமாகின்ற பொழுது படை தளபதி முதலாக அனைவர்களும் அணிவகுத்து நிற்கிறார்கள். அப்புறம் வரகுணப்பாண்டியன் சொல்றார், இந்த எதிரியை அழிப்பதற்கு இத்தனை படைகள் தேவையில்லை, நான் ஒருவனே தனிமையிலே சென்று வென்று வருகிறேன். மன்னான், பயப்படாதிரும் தளபதியாரே, நான் பார்த்துக்கிறேன், நான் தனிமையில் சென்று வென்று வருகிறேன். அதன்படி வரகுணப்பாண்டியனானவன் தனிமையிலே சென்று வென்று வந்து விட்டார். வென்று வந்த உடனே படை தளபதி முதலான அனைவரும் உற்று பார்க்கிறார். மன்னன் முகத்திலே மலர்ச்சி, உடம்பிலே ஒரு சிறு காயம் கூட இல்லை. எதிரி படைகளை தொலைத்து விட்டு வந்துட்டார். சரி மன்னா, இதற்கெல்லாம் காரணம்
சிவபெருமானுடைய திருவருளை என சொல்லி அங்கே ஆலயத்திற்கு பெருமானை வணங்குவதற்கு செல்கிறார்கள். ஆலய மதில் சுவரை கடந்து கருவறையை நோக்கி செல்கிறார்கள். மதில் சுவருக்கும் இந்த கருவறைக்கும் இருக்கிற இடையில மணல் பாங்கான இடமா இருக்கிறது. அந்த மணல் பாங்கான இடத்திலே ஆலயத்தினுடைய எல்லை காரணத்தினாலே வரவண பாண்டியன் காலிலே செருப்பு அணியாது அந்த மணல் பாங்கில நடந்து கொண்டே வருகிறார். அப்படி மணல் பாங்கில் நடந்து கொண்டு வருகின்ற பொழுது திடீரென்று மன்னனது பாதத்திலே இருந்து அப்படி ரத்தம் கொப்பளித்து வருகிறது. உடனே படை வீரர்கள் கேட்கிறார்கள், மன்னா என்ன காலிலே ரத்தம் கொப்பளிக்கிறது? போர்க்களத்திற்கு தனிமையை சென்ற பொழுது தங்கள் உடம்பிலே ஒரு சிறு காயம் கூட ஏற்படவில்லை. இப்பொழுது தங்கள் காலிலே ஒரு காயம் ஏற்பட்டு ஏன் ரத்தம் கொப்பளிக்கிறது? உடனே வரகணபாணி சொன்னார், போர்க்களத்திலே நான் போருக்கு செல்லுகின்ற பொழுது என்னுடைய உச்சி முதல் பாதம் வரைக்கும் திருநீர் கவசம் அணிந்து போனேன். எனவே எதிரியினுடைய எந்த ஆயுதமும் என்னை தாக்காமல் கவசமாக இருந்து காத்தது. அப்படி திருநீரை கவசமாக பூசிக்கொண்டு செல்லுகின்ற நான் இப்பொழுது திருநீற்றையே நான் மேனி முழுதும் பூசியிருந்தாலும் என்னுடைய பாதத்திலே கீழே திருநீர் பூசாத இடம் அது எஞ்சி விட்டு விடுபட்டு விட்ட காரணத்தினாலே திருநீர் இல்லாத அந்த பாதத்திலே மண்ணுக்குள் என்றோ புதைந்து கிடந்த ஒரு அம்பு என்னுடைய பாதத்திலே குத்தி ரத்தம் வருகிறது. அப்ப எதிரினுடைய ஆயுதம் தன்னை தாக்காதபடி திருநீர் இருந்தது. இப்பொழுது ஒரு அம்பு மண்ணுக்குள் இருந்து குத்தி ரத்தம் வருவதற்கு காரணம் அந்த பாதத்திலே கீழே திருநீர் இல்லாதது காரணம். அங்க கவசம் இல்லை என்றார். எனவே திருநீரே நல்ல கவசம் என்று நம்பியாண்டார் நம்பி சுவாமிகள் கோயில் திருப்பணி விருத்தத்திலே சொல்லி காட்டுகிறார். பொடியே தருமேனியன்னாகி பூசல் புக அடிக்கே கடிசேர் கனை குளிப்பக் கண்டு கோயில் கருவில்லா அடியே பட அமையும் கனை என்ற வரகுணன் தன் முடியே தருகழல் அம்பலத்தாடிதன் மொய்கழலே என்று அழகாக இங்கே சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே ஒரு கவசம் என்று ஒன்று இருக்கின்ற பொழுது அது காவலாக அமையும். கவசம் இரண்டுக்கு அவசியம். ஒன்று உடலுக்கு அவசியம், மற்றொன்று மனத்திற்கும் அவசியம். அதான் ரொம்ப முக்கியம். உடல்ல நோய் இருந்தாலோ, சோர்வு இருந்தாலோ, அயர்வு இருந்தாலோ, இந்த உடம்பு ஒத்துழைக்காவிட்டால் நமக்கு வெற்றி கிட்டுவது இல்லை. பூஜனை, தியானம் எதுக்கானாலும் சரி. எனவே அந்த நோய்க்கு நோய் அண்டாதபடி ஒரு கவசம் தேவைப்படுகிறது. மனத்தை எடுத்துக்கொண்டால் இந்த மனமானது காரியத்திலே கண்ணில்லாமல் எதையோ நினைந்து அது மனோ ஓட்டத்திலே நிற்பதும், நினைக்க வேண்டிய சொல்ல வேண்டிய மந்திரத்தை மனதிலே அங்கே நினையாது பிசகுகின்ற பொழுதும் அங்கே மனத்தாலும் சில இடையூறுகள் ஏற்படும். எனவே உடலாலும் வரக்கூடிய இடையூறை காக்கணும், மனத்தாலும் வருகின்ற இடர்பாடுகளை காக்கணும். இப்படி உடலாலும் மனத்தாலும் அடியார்களெல்லாம் துன்புறுதல் கூடாது என்பதற்காகத்தான் நம்முடைய திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் அவ்வினைக்கு இவ்வினையாம் என்று சொல்லிக் கொண்ட பாடலே அந்த நம்முடைய ஞான சம்பந்தர் பெருமானானவர் அங்கே அழகாக செய்வினை வந்தமை தீண்ட பெறா திருநீலகண்டம் என்று கூறியதோடு மட்டும் அல்லாது மறையுடையாய் தோளுடையாய் என்ற அந்த திருப்பதிகத்திலே நின்னடியார் இடர்களையாய் நெடுங்கழம் மேயவனே, நின் அடியார் இடர்களையாய் நெடுங்கழம் மேயவனே என சொல்லுகின்ற நின் அடியார் இடர் என்று சொல்லக்கூடியது உன்னை நினைக்க ஒட்டாது தடுக்கின்ற அந்த இடையூறுகள், குறுக்கீடுகள். எனவே சிவன் அடியார்களுக்கு சிவத்தை அடைய ஒட்டாமல் தடுக்கின்ற அந்த இடையூறுகளை நீக்குவாயாக என்பதைத்தான் மறையுடையாய் தோளுடைய என்ற பாடல பூராம் பெருமை நின்னடியார் இடர்களையா அடியார் இடர்களையா என்றே வந்து கொண்டது. இடையூறு என சொல்லக்கூடியது உடலுக்கும் உயிருக்கும் பல வகையிலே வரும். பல வகை என சொல்லுகின்ற பொழுது அந்த நமக்கு நாம் அனுபவிக்கின்ற துன்பங்கள் எவை என்பதை
வாகீச முனிவர் அருளி செய்திருக்கின்ற ஞானாமிர்தத்துல விளக்கமாக பேசப்பட்டிருக்கிறது. ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் என்று 3. இந்த ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் என சொல்லக்கூடிய 3க்கு என்ன விளக்கம் என்பதை அடுத்த அமர்வுல சொன்னேன். ஏன்னா எல்லாத்தையும் எனக்கு சொன்ன நேரம் ஆயிரும். 3 வகையான துன்பங்கள் உயிர்களுக்கு வருகிறது அனுபவிப்பதற்காக. அந்த 3னுடைய விளக்கம் ஞானாமிர்தத்திலே காட்டப்படுகிறது. இந்த 3 துன்பங்களும் நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு யுக்தி ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதங்களை ஓதுகின்ற பொழுது, சிவத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது சதாசிவோம்னு சொல்லி அந்த சாகை முடிச்சிருவாங்க. சதாசிவோம் முடிஞ்சு போச்சு. ஆனால் முருகப்பெருமானுக்கு உள்ள மந்திரத்தை சொல்லுகின்ற பொழுது மட்டும் சுப்பிரமணியோம் 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 3 தடவை சொல்றோம். இதற்கு என்ன விளக்கம் என்பதை மாதவ சிவஞான சுவாமிகள் காஞ்சி புராணத்தில் சொல்லி காட்டுகிறார். ஏன் சுப்பிரமணியோம் 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 என்று சொல்லுகிறோம் என சொன்னார், ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் என சொல்லக்கூடிய 3 வகையான துன்பங்களை விளக்குவதற்காகத்தான் 3 முறை சுப்பிரமணியோம் 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 என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். இதே போல நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் பல இடங்களிலே காப்பிட்டிருப்பதை நாம் பார்க்கலாம். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் திருநாவுக்கரசு நம்முடைய ஞானசம்பந்த பெருமானை எடுத்துக்கொண்டோம். ஞானசம்பந்த பெருமான் முதல்ல தெரிஞ்சு கொள்ளணும், ஞானசம்பந்த பெருமானுக்கு துன்பம் அண்டாதபடி அவருக்கு திருநீற்று காப்பு செய்யப்பட்டது. அதை முதல்ல ஞாபகம். ஞானசம்பந்தர் புராணத்துல ஞானசம்பந்தருக்கு ஒரு துன்பம் வந்ததாக செய்தி கிடையவே கிடையாது. ஞானசம்பந்தருக்கு துன்பம் என்பது அண்டவே இல்லை. மதுரையிலே ஞானசம்பந்த பெருமான் தங்கி இருக்கிற திருமணத்திற்கு அக்னி வைத்தார்கள். ஞானசம்பந்தரை தாக்கவே இல்லை. காரணம், அவருக்கு திருநீர் காப்பு செய்யப்பட்டிருக்கிறது. யார் திருநீர் காப்பு செய்திருக்கிறார்கள் என சொன்னால் ஞானசம்பந்தருக்கு திருநீரை அணிவிக்கின்ற பாக்கியம் சம்பந்த பெருமானுடைய தாயாராகிய பகவதியம்மைக்கு தானே உண்டு. ஆகையினாலே அந்த தன்னுடைய தாயானவள் ஞானசம்பந்த பெருமானுக்கு திருநீற்று காப்பு சாத்தி அனுப்பினாள் என்று சேக்கரார் பெருமான் இதை குறிப்பாக திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனர் புராணத்துல சொல்லி காட்டுகிறார். எப்படி? மறையவர்கள் அடிபோற்ற பெரிய புராணம். மறையவர்கள் அடிபோற்ற தந்தையாரும் மருங்கணைய மாளிகையில் அணைந்த போது நிறைவுடமும் மணிவிளக்கும் முதலாய் உள்ள நீதிமறை குலமகளிர் நெருங்கி ஏந்த இறைவர் திருநீற்று காப்பியேந்தி முன் சென்று ஈன்ற தாயார் சாத்தி இறைஞ்ச. ஞானசம்பந்த பெருமானுக்கு திருநீற்று காப்பு செய்து அம்மை வணங்கி நின்றாள். பின்னொரு சமயத்தில் 2வது முறை இந்த பாண்டி நாடு நோக்கி வருகின்ற பொழுதும் அங்கே ஞானசம்பந்தருக்கு திருநீற்று காப்பு செய்யப்பட்டது. ஆகையினாலே தான் ஞானசம்பந்த பெருமான் அஞ்சாது நின்றார். தனக்கு திருநீற்று காப்பு இருக்கிறது என்பதற்காக அஞ்சாமல் இருக்கிறார். சமணர்கள் எல்லாம் சூழ இருக்கிறார்கள். ஞானசம்பந்தர் ஞான கன்று தன்மையாக இருக்கிறது. மங்கையர்கரை செம்மையாரும் குலச்சிறை நாயனாரும் பயப்படுறாங்க. புலி கூட்டத்தின் மத்தியிலே மான் கன்று இருப்பதை போல் உணர்ந்தார்கள். அந்த அம்மையினுடைய முகத்திலே கவலைக்குறி தென்படுவதை கண்டு ஞானசம்பந்தர் சொல்றார், தாயே பயப்பட வேண்டாம், எனக்கு ஆரவாய் அரனுடைய காப்பு இருக்கிறது. ஆரவாய் அரண் எனக்கு துணை நிற்கின்றான், காப்பாக இருக்கிறான். அழகாக சொல்லிக்காட்ட, எனக்கு காப்பு பெருமானே சிவ கவசம் இருக்கிறது, அஞ்சுதல் வேண்டாம் என்றார். மாணி நேர்விழி மாதராய் வழிவிக்கு வா பெருந்தேவிகள் பால் நல்வாயொரு பாலன் ஈங்கு இவன் என்று நீ பரிவு எய்திடேல் ஆன மாமலை ஆதியாய இடங்களில் பல அல்லல் சேர் ஈனர்கட்கு எளியே நலேன் திரு ஆலவாய் அரண் நிற்கவே. திரு ஆலவாய் அரண் நிற்கவே எனக்கு ஒரு பயமும் இல்லை. பதியந்தோறும் ஆலவாயன் அரண் நிற்க வேண்டும் மகனமாக பாடல் தோறும். எனவே ஞானசம்பந்த பெருமானுக்கும் அங்கே திருநீற்று காப்பு செய்யப்பட்டு சிவ கவசம் அங்கே இருந்தது. ஆகையினாலே
இந்த கவசம் என சொல்லக்கூடியது ரொம்ப ஒரு அவசியமானது. காப்பு செய்தல் வேண்டும். திருவிழாக்களும் திருவிழா தொடங்குகின்ற பொழுதும் காப்பு செய்வார்கள். சிவபூஜை செய்கின்ற பொழுதும் காப்பு செய்தல் வேண்டும். திசை காவலர்களை காவலாக வைத்தல் வேண்டும். திருமாணிகுழி என்கின்ற ஒரு தளத்திலே நம்முடைய அம்மை பூஷனை பண்றார். அப்ப பீமருத்ரர் என சொல்லக்கூடியவர் அங்கே காவலாக இருந்தால், அரணாக இருந்தார். இன்னும் எங்கள் திருநெல்வேலியிலே என்னுடைய தாயாகிய காந்திமதி அம்மை பூஷனை செய்கின்ற பொழுது தடிவீரையன் என்று சொல்லக்கூடிய ஒரு கவசமாக இருந்து துஷ்ட தேவதைகள் அண்டாதபடி காத்தார் என்று புராணம் சொல்லுகிறது. இப்படி பல இடங்களிலே காப்பு கவசம் என்பது அவசியம். நம்மை தாக்காதபடி, நம் மனத்தை உடலை தாக்காதபடி காப்பு செய்தல் வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, இந்த உடலை காக்கணும், மனதை காக்கணும். இந்த உடல் என்பது எதற்காக என்பதை திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவங்கமாலையில சொல்லி காட்டிட்டார். திருநாவுக்கரசு சுவாமிகள் திருவங்கமாலையில சொல்லி காட்டுகிறார். அந்த திருவங்கமாலையில சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அங்கமும் என்ன செய்தல் வேண்டும் என சொல்லுகின்ற பொழுது அவைகள் அந்தந்த அங்கங்கள் அந்தந்த நிலையில் இல்லைன்னா அதுக்கு ஒரு இடையூறு வந்திருக்குன்னு அர்த்தம். எனவே தன்னுடைய உடம்பிலே இருக்கின்ற அங்கங்களுக்கு கவசம் தேவைப்படுகிறது. அதனால்தான் கவச நூல்களிலே கண்ணை காக்க, காதை காக்க, மூக்கை காக்க, நாக்கை காக்க, கையை காக்க, தோலை காக்க என்றெல்லாம் வரும். ஏன்னா இந்த உடல் அவனுக்கு ஆட்படுத்த வேண்டிய அந்த உடல் ஆட்படுத்த முடியாதபடி இடையூறு இன்னல்கள் இருக்கும். அந்த இடையூறு இன்னல் தாக்காதபடி கவசம் செய்யணும். முதல்ல இந்த உடலுக்கு உடல் நல்லா இருந்தா தானே நாம பூஜனை பண்ண முடியும், தியானம் பண்ண முடியும். சூரியன் இருந்தா தானே சுத்திரம் செய்ய முடியும். எனவே இந்த உடலை காப்பதற்கு கவசம் என்று தேவைப்படுகிறது. மனம் அதையும் காப்பதற்கு கவசம் ஏற்படுகிறது. இப்படி கவசத்தை ஏற்படுத்துவது நாம் பூஷணை முதலான வகைகளில் நாம் இருந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே காப்பதற்கு வேறொன்று தேவைப்படுகிறது. அது சிவம்தான். விஸ்வாமித்திர முனிவர் யாகம் பண்றார், அந்த தாடகை என்கின்ற அறைக்கு இடையூறு பண்றார். தான் நேரில் இறங்குறார். வேறொருவரை காவலாக வைத்து யாகத்தை முடிக்கிறார். ராமபிரானை கொண்டு வந்து அழைத்து வந்து தசரத சக்கரவர்த்தியுடன் அனுமதி கேட்டு ராமபிரானை அழைத்து வந்து காவல் வைத்துத்தான் விஸ்வாமித்திர முனிவர் அந்த வேலையை பூர்த்தி செய்கிறார். எனவே தான் அந்த இடையூறு ஏற்று நிற்க கூடாது, முடியாது. தபோ நிலை அல்லது பூஜை நிலை. அப்ப வேறொன்று துணை தேவைப்படுது. இதே போல ஆன்மாக்களாகிய நாம் சுகத்தின்பால் நாம் செல்லுகின்ற பொழுது வேறொரு துணை கவசம் தேவைப்படுகிறது. அதுக்கு நற்றுணை என சொல்லக்கூடியது அந்த சிவம் ஒருவனே. எனவே அந்த சிவத்தை நோக்கி தனக்கு கவசமாக வரும்படி விண்ணப்பம் செய்வதுதான் சிவக்கவசம். சிவக்கவசம் தனக்கு கவசமாக இருந்து துணை செய்தல் வேண்டும் என்று விண்ணப்பம் செய்வதுதான் சிவ கவசம் என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டிருக்கிறது. இந்த கவசம் என சொல்லக்கூடிய ஒன்று இருக்கிறதே, அது நூல்கள் பல இருக்கிறது. கந்தசேஷ கவசம் என்று ஒன்று இருக்கிறது. பாரதேவராயர் அருள் செய்கிறது. கந்த பெருமானை நோக்கி தனக்கு துணை செய்ய வேண்டுவது கந்த சஷ்டி கவசம் என்று ஒன்று இருக்கிறது. இந்த கந்த சஷ்டி கவசம் எவ்வளவு சிறப்புடைய முக்கியமானது என சொன்னால், நம்முடைய சைவத்திலே எப்படி சிவபுராணத்தை பல சைவ அன்பர்கள், ஏன் எல்லா சைவ அன்பர்களும் சிவபுராணத்தை பாடாம சொல்லுவாங்க. இதே போல சஷ்டி கவசத்தையும் பாராமல் சொல்லுகின்ற அந்த மெய்யடியார்கள் இன்றைக்கு இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது சிறப்பு பெற்றது சஷ்டி கவசம். அடுத்து விநாயகர் கவசம் என்று ஒன்று இருக்கிறது. கச்சியப்ப முனிவர் அருளி செய்திருக்கின்ற விநாயகர் புராணத்திற்குள்ளே வருகிறது விநாயகர் கவசம். காரியசித்தி மாலை வேறு, விநாயகர் கவசம் வேறு. எனவே கச்சியப்பன் முனிவர் அருளி செய்திருக்கின்ற விநாயகர் புராணத்திலே விநாயகர் கவசம் என்று ஒன்று வருகிறது. எனவே முருகனுக்கு நோக்கி விண்ணப்பமிடுகிற கந்த சஷ்டி கவசம் இருக்கிறது. விநாயகர் பெருமானை நோக்கி விண்ணப்பம் செய்யப்படுகின்ற விநாயகர் கவசம் என்று இருக்கிறது. அம்பாளை நோக்கி விண்ணப்பம் செய்கின்ற சக்தி கவசம் என்று இருக்கிறது. இந்த சக்தி கவசத்துக்கு இன்னொரு பேரு வஜ்ர பஞ்சாக கவசம். வஜ்ர பஞ்சாக கவசம், வஜ்ர பஞ்சா கவசம்னு சொல்லுவாங்க. சக்தி கவசம் அம்பாள் பேர்லேயே ஒரு சக்தி கவசம் இருக்கிறது. அது அதிவீர ராம பாண்டியனார் அருளி செய்திருக்கின்ற
காசி கண்டத்துல இருக்கணும். இதெல்லாம் நாம சிந்திக்கணும். இந்த சக்தி கவசம் என சொல்லக்கூடியது அதிவீர ராம பாண்டியனால் செய்யப்பட்டிருக்கிற காசி கண்டத்தின் உள்ளே வருகிறது. இதே போலத்தான் அதிவீரராம பாண்டியனோட சகோதரராகிய வரதுங்கராம பாண்டியனால் பாடப்பட்டதுதான் பிரம்மோத்தர காண்டம். அந்த பிரம்மோத்தர காண்டத்தின் உள்ளே வருவதுதான் சிவ கவசம். சிவ கவசம் என சொல்லக்கூடியது அருமையானது. பிரம்மோத்தர காண்டம் சைவத்திலே பல செய்திகள் இருக்கிறது. இந்த பல செய்திகள் இருக்கின்ற அதிலே மொத்தம் 22 அத்தியாயம் இருக்கிறது. இந்த 22 அத்தியாயத்துல 12வது அத்தியாயம் சிவ கவசம் உரைத்த அத்தியாயம். சிவ கவசம் உரைத்த அத்தியாயம் 1234 பாடல்கள். 1 2 3 4 வருது. 1234 திருப்பாடல்கள். இது சிவ கவசம் என்று அழகாக அங்கே ஒரு அருமையான ஒரு பகுதி காட்டப்படுகிறது. இந்த சிவ கவசம் என சொல்லக்கூடியவர் சிவயோகியானவர் பத்ராயு என்ற ஒரு மன்னனுக்கு உபதேசம் செய்வதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என பத்ராயு அந்த மன்னனுக்காக ஒரு சிவயோகி ஒருவர் அங்கே உபதேசம் செய்ததாகத்தான் இந்த சிவ கவசம் இருக்கிறது. இதை படிப்பதனுடைய ஒரு பெரிய பலன் என்ன என சொன்னால், தனக்கு காமராக வரும்படி மட்டும் விண்ணப்பம் செய்வது இல்லை. இறைவனது மேலான பெரும் புகழ் அதிலே உரைக்கப்பட்டிருக்கிறது. இறைவனது பொருள்சேர் புகழ் இருந்த நூலுக்குள்ளே இருக்கும். அப்பேற்பட்ட பெருமையுடைய சிவமே என்னுடைய இந்த அங்கத்தை காப்பாயாக வரும். எனவே காப்பாயாக என்ற கவசம் நேரடியாக சொல்லாது சிவத்தினது பெருமையை சொல்லி பொருள்சேர் புகழினை சொல்லி இந்த அங்கத்தை காப்பாயாக என்று விண்ணப்பம் செய்கிறார். எனவே இறைவனது பொருள்சேர் புகழ் அதில் சொல்லப்படுகிறது. பல சித்தாந்த கருத்துக்களும் இங்கே அமைந்திருக்கிறது. இந்த சிவ கவசம் உரைத்த அத்தியாயம் என சொல்லக்கூடிய இது இருக்கிறதே மொத்தமாக 23 திருப்பாடல்களை உடையது. சில பேர் இதை 20 பாடலோடு முடிச்சு கொடுவா. முதல்ல இருக்கிற பாடலையும் கடைசியில 2 பாடலையும் நீக்கிடுவாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஏன்னா முதல் திருப்பாடல்ல என்ன சொல்லப்படுகிறது என சொன்னால், இந்த சிவ கவசத்தை எப்படி எந்த நிலையில் எப்படி அந்த கவசத்தை நாம் விண்ணப்பம் செய்தல் வேண்டும் என்ற முறைமை சொல்லப்படுகிறது. சிவ கவசம் 2ஆம் பாட்டுல இருந்து ஆரம்பிக்கும். ஆனால் இவைகளை நீ எந்த நிலையிலேயே இருந்து இதை விண்ணப்பம் செய்தல் வேண்டும் என்று அந்த கவச நூலை விண்ணப்பம் செய்கின்ற இலக்கணத்தை முறைமையை முதல் பாட்டுல சொல்லி காட்டுவார். 2 முதல் 20 பாடல்கள் வரை கவச விண்ணப்பம், என்னுடைய அங்கங்களிலே இதையெல்லாம் காப்பாயாக என்று விண்ணப்பம் செய்வது. 21வது பாடல்ல கவசம் ஓதியவர்களுக்கு கிடைக்கின்ற ஒரு பலன் சொல்லப்படும். 21ல 22வது திருப்பாடலும் 23வது திருப்பாடலும் அந்த சிவயோகியானவர் அந்த பத்ராய மன்னனுக்கு ஆசீர்வதித்து உனக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று ஆசீர்வதித்து அனுப்புவதை போல அமைந்திருக்கும். எனவே இந்த நூலினுடைய அமைப்பு எப்படி நாம் இந்த கவசத்தை ஓதுதல் வேண்டும், அதற்கு பின்பு கவசம் விண்ணப்பங்களை சொல்லி காட்டுகிறார். அதற்கு பின்பு கவசம் விண்ணப்பம் செய்தனுடைய பலனையும் சொல்லி காட்டுகிறார். பின்பு ஆசீர்வதிப்பது அந்த நூலை ஓதியவர்களுக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் என்று குறிப்பு பொருளாக சொல்றார். இத்தனை பொருள்களையும் கொண்டதுதான் இந்த சிவ கவசம் என்று சொல்லக்கூடிய இந்த அருமையான ஒரு பகுதி. அருமையான பகுதியில் இந்த சிவ கவசத்தை எப்படி நாம் ஓதுதல் வேண்டும் என்பதை அழகாக முதல் திருப்பாடலே சொல்லி காட்டுகிறார். அந்த சிவயோகியானவர் பத்ராயி மன்னனுக்கு சொல்றார், இதை எப்படி ஓதுதல் வேண்டும் என்பதை முதல்ல சொல்லி காட்டுகிறார். பங்கைய தவிஷின் மேவி இருந்து உடல் பற்று நீக்கி அங்கு நற்பூத சுத்தி அடைவுடனே செய்த பின்னர் கங்கையை தரித்த சென்னி கற்பகத்தருவை செம்பொற்கொங்கை வெற்பனைய பச்சை கொடியோடும் உளத்தில் வைத்தே. அருமையான ஒரு செய்தி. சும்மா
இந்த கவசத்தை ஒரு படிச்சா போதுங்கிறதுல இருக்கக்கூடாது. அதுக்கு முறைமைகள் உண்டு. ஒரு மருத்துவர் மருந்து கொடுப்பார். அந்த மருந்தை நாம் வாங்கி கொண்டு வரமாட்டோம். அந்த மருந்தை கொண்டு மருத்துவர் சொல்லி இதை எப்படி சாப்பிடணும் அப்ப சொல்லுவார். சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பிடணும். சாப்பிடுறதுக்கு முன்னாடி சாப்பிடுறதுக்கு போது 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே காப்பியோ தண்ணீரோ அருந்தாமல் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும். இது காலை ஒரு பொழுது, மதியத்திலே இந்த நேரத்திலே சாப்பிடு. சில மருந்துகளை என்ன செய்வார்கள், சில மருந்தை குடிச்சிட்டு தண்ணியை குடிம்பாங்க. சில பேர்கள் மருந்தை கொடுத்து அப்படியே முழுங்கிடும் சொல்லுவாங்க, கேப்சூல். சில நேரங்கள்ல மருந்தை கொடுத்து மாத்திரையை வாயிலே வைத்து நன்றாக உமிழ்நீரோடு சேர்த்து ஊற வைத்து எச்சிலை இறக்கிக் கொண்டே இருங்கள். இது ஒரு முறையான மருந்து. எனவே ஒரு மருந்து என சொல்லக்கூடியதை நான் எப்படி உட்கொள்வதற்கு முறைமைகள் சொல்லப்படுகிறது. அதுக்காக டாக்டர்கிட்ட மருந்தை வாங்கிட்டு போய் காட்டுறோம். இத்தனை வேளைக்கு சாப்பிடணும், இத்தனை சொட்டு சாப்பிடணும், சாப்பாடுக்கு முன்னே என்ன, இப்படியெல்லாம் அந்த முறைமைகள் சொல்லப்படும். இதே போலத்தான் இந்த கவச நூலை எந்த முறைமையிலே நின்று ஓதுதல் வேண்டும் என்று அழகாக சொல்லி காட்டுகிறார். பங்கைய தவிஷின் மேவி பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு, பத்மாசனம்னா கீழே உட்கார்ந்து தன்னுடைய கால் மேல் இன்னொரு காலை போட்டுக்கொண்டு இப்படி நிமிர்ந்து நிற்கணும். பத்மாசனத்தில் எப்பவுமே இருக்கிறவன் ஒழுங்கா இருந்தால்தான் காரியம் சரியா இருக்குன்னு ஒரு பழமொழி கிராமத்துல சொல்லுவாங்க. இருக்க சரியா இருக்கணும். அதனாலதான் அங்க சொல்லுகின்ற பொழுது முதல்ல பூஷனை தியானத்திற்கு நேரம் உட்கார்ந்தா பண்ணணும். பூஷனை பண்ணுகின்ற பொழுதும் அப்படிதான், தியானம் பண்ணுகின்ற பொழுதும் அப்படித்தான், ஜபம் பண்ணுகின்ற பொழுதும் அப்படிதான். அப்படி கூண் நிமிராமல், கூண் வளையாமல் அப்படி நிமிர்ந்து நின்று கொண்டு பண்ணணும். அந்த பங்கைய ஆசனத்தில் மேவி, பத்மாசனம் மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு செய்யக்கூடிய அமரக்கூடிய அந்த ஆசனங்களிலே ஒன்று பத்மாசனம். அந்த பத்மாசனத்திலே இருந்து என்ன செய்தல் வேண்டும், அமர்ந்து கொண்டு மேவி இருந்து, இருந்தோம்னா சரியாக அமர்தல் வேண்டும். அந்த சரியாக அமர்ந்து கொண்டு உடல் பற்று நீக்கி, உடல் பற்று நீக்கி தன்னுடைய சரீர பற்றினை நீக்கி, சரீர பற்றின என்ன இருக்கும், தற்போதம் கேட்டு சிவமயமாக மாறணும். தன்னையே நினைக்க கூடாது. அந்த பெருமானது அருளையே வேண்டி நினைத்து கொண்டு அதே நினைக்கிறோம். அதனால்தான் பங்கைய தவிஷின் மேவி இருந்து நன்றாக அமர்ந்து உடல் பற்று நீக்கி, உடல் பற்று நீங்கி அங்கு நல் பூத சுத்தி, அங்கு நல் பூத சித்தி அடைவுடன் செய்த பின்னர், இந்த பூத சுத்தியை அடைவுடன் செய்தல் வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பூத சுத்தி, சுத்திங்கிறது பஞ்சசுத்தின்னு ஒன்று இருக்கிறது. இதுல பூத சுத்தின்னு சொல்லக்கூடியது என்னன்னா, முதல்ல இந்த ஆன்மாவுக்கு ஒரு தெளிவு இருக்கணும். நம்முள் இருக்கின்ற தத்துவ கூட்டம் ஒன்று இருக்கிறது. இந்த தத்துவ கூட்டம் நம்மில் வேறானது என்பதை தெரிந்து அந்த தத்துவங்களை பற்றி உண்மை அறிந்து தான் சுதந்திரத்தன்மை உடையவன், ஈசனை நினைதற்கு உரிமை உடையவன் என்று சொல்லி அந்த நிலைக்கு வரணும். அதனால்தான் பூத சுத்தி அடைவுடன் செய்த பின்னர் பங்கைய தவிஷன் மேவி இருந்து உடல் பற்று நீக்கி அங்குனல் பூத சித்தி அடைவுடனே செய்த பின்பு இறைவனை நினைக்கணுமா. இந்த இடத்துல தான் அந்த இறைவன் எப்படிப்பட்ட பெருமையை உடையவன், சிறப்பினை உடையவன், புகழினை உடையவன் என்பதை அந்த விளக்கத்தை சொல்றார் பாருங்க. கங்கையை தரித்த சென்னி, கங்கையை ஜடாமகுடத்திலே தரித்திருப்பவன், கங்கையை ஜடாமகுடத்திலே தரித்திருப்பவன். என்ன அர்த்தம்? கங்கை ஜடாமகுடத்தில் ஏன் தரித்தார்? அந்த கங்கைக்கு பெருமை சேர்க்க, பகீரதனுக்கு உதவுவதற்காக தன்னுடைய சடையிலே வைத்து தூக்கி வச்சிருக்கார், தலைக்கு மேலே சாடுறார். ஆகையினால இறைவனை நாம் அடைந்தால் இந்த கங்கையை போல் நாமும் சிறப்பும் பெறலாம், புனிதமும் அடையலாம். ஆகையினால கங்கையை தரித்து சென்னி கற்பகத்தருவை,
கங்கையை தெரித்த சென்னியை உடையவனும் கற்பக மரத்தை போன்றவனும் தான். ஏன் கற்பக மரம் என்று சொல்லி காட்டுகிறார் என சொன்னால், கேட்ட வரங்களை எல்லாம் தருவதுதான் கற்பக விருஷம். இறைவன் என சொல்லக்கூடியவன் கேட்ட வரத்தை எல்லாம் கொடுப்பான். அப்படி கேட்ட வரத்தை கொடுக்கின்றவனும் கங்கையை தரித்த சென்னி, கற்பக தருவை, செம்பல் கொங்கை விற்பனைய பச்சை கொடியோடும் உளத்தில் வைத்தே. செப்பு கலசம் கொண்டு இருக்கின்ற கருத்த தனத்தை உடைய அந்த அம்மையையும் பச்சை கொடி போன்ற அந்த அம்மையோடு உளத்தில் வைத்து, அம்மையோடு வைத்து உளத்தில் வைத்து. சிவனை சொல்லுகின்ற பொழுது கற்பகம்னார். கேட்டதை தவிர இறைவன் என்ன வரம் கேட்டாலும் கொடுத்துருவான். என்ன வரம் கேட்டாலும் அடுத்தார் போன்று பச்சை கொடி போன்ற அந்த அம்மையையும் சேர்த்து உளத்தில் வைத்தே, உன் மனத்தில் வைத்து என்ன செய்தல் வேண்டும்? தியானம் செய்தல் வேண்டும். ஆக முதல்ல நாம் ஒரு காரியத்தை செய்கின்ற பொழுது அவரை முதலில் மனத்தில் நினைத்து நெஞ்சிலே நிறுத்துதல் வேண்டும். நினைப்பவர் மனம் கோயிலாய் கொள்பவன். எனவே இப்படி பத்மாசனத்திலே அமர்ந்து கொண்டு நன்றாக அமர்ந்து அதற்கு பின்பு கற்பக விருட்சம் போன்று கொடுக்கின்றவனும் கங்கையை தரித்தவனுமாகிய அவனையும் செப்பு கலசத்தை உடைய நம்முடைய பச்சை கொடி போன்ற அம்மையையும் மனத்திலே நினைந்து தியானிப்பாயாக என சொல்லி காட்டுகிறார். இந்த பாடலை முதல்ல சொன்னேன். இந்த பாடல் சொன்னேன். பங்கைய தவிஷின் மேவி இறந்து உடல் பற்று நீங்கி அங்கு நல் பூதி சுத்தி அடைவுடன் செய்த பின்ன கங்கையை தரித்த சென்னி கற்பகத் தருவை செம்பல் கொங்கை விற்பனைய பச்சை கொடியோடும் உளத்தில் வைத்த, உளத்தில் தியானம் செய். இதான் ரொம்ப முக்கியம். தான் தனக்கு கவசமாக இருக்க விரும்புகின்ற அந்த பெருமானை முதல்ல மனசுல இருத்தணும். ஞானசம்பந்த பெருமானுக்கு ஒரு இடையூறு வருவதாக இருந்தது. திருமறை காட்ட நாவுக்கரசர் சொல்லிட்டார். சொன்ன உடனே என்ன செய்தார்? இதுவெல்லாம் பொய் அப்படி சொல்லத, திருவருளை முன்னே வைத்து போருகிற நாளும் கோளும் நலிந்தவர்களேன் பரப்பிட்டார். பரப்படுகின்ற பொழுது இறைவனை உளத்தே தியானிப்பதற்கு இறைவன் கவசமாயிருந்து காப்பான்னு ஒரு பதிகத்தை சொன்னார். ரொம்ப கவனமா கொள்ளணும். நாவுக்கரசருக்கு நாளும் கோளும் நலிந்தவர்களுக்கு இல்லை என்று காட்டுவதற்காக, உலகோருக்கு உணர்த்துவதற்காக இறைவனை நினைத்து மனதிலே இறைவனை பதிய வைத்தவர்களுக்கு எந்த துன்பமும் வராது, இறைவன் கவசமா இருந்த காப்பான் ஒரு பதிகம் தான் கோள் அருப்பதிகம். வேயிறு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமையில் அணிந்து என் உளமே புகுந்தாதனால். அதான் பாடுதோறும் பாருங்க, என் உளமே புகுந்தாதனால், உளமே புகுந்தாதனால். அப்ப என்ன அர்த்தம்? அவன் காவல் செய்து நமக்கு துணை நிற்க வேண்டும் என சொன்னால் நம் உள்ளத்திலே தியானம் செய்து அவனை நிறுத்துதல் வேண்டும். உயிராவனம் இருந்து உற்று நோக்கி உள்ள கிளியில் உருவெழுதி நாவுக்கரசர் சொல்வார். ஆகையினாலே முதலில் தியானித்து அவனை நிறுத்துதல் வேண்டும் என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். அதுக்கத்த அப்பர் பெருமான் ஒன்றி இருந்து நினைமின்கள் உந்தமக்கு ஊனம் இல்லை. இறைவனை நீங்கள் மனம் ஒன்றி நீங்கள் நினைத்து விட்டால் நினைப்பவர் மனம் கோயிலாக கொள்வான். உங்களுக்கு ஊனம் இல்லை, துன்பம் இல்லை, குறையும் இல்லை. ஆகையினால முதல்ல மனம் ஒன்றி அவனை தியானம் செய்தல் வேண்டும் என்று அங்கே சொல்லி காட்டப்பட்டது. அடுத்த 2வது பாடல். இந்த 2வது பாடல் எப்படின்னு சொன்னான்னா, அடுத்த அமர்வுல நான் சொல்லுகின்ற பொழுது இந்த ஆதி ஆத்மீகம், ஆதி ஆன்மீகம், ஆதி பௌதிகம், ஆதி தெய்வீகம் என சொல்லக்கூடிய 3 வகை துன்பங்கள் எவை என்பதை நான் அடுத்த வாரம் விளக்கமா சொல்றேன். அதுல முதல்ல, அதாவது உயிர்களுக்கெல்லாம் துன்பங்கள் எவை என சொன்னால், சேக்கலார் பெருமான் அங்கே திருநகர சிறப்பை, திருவாரூர் சிறப்பை சொல்வார். தன்னால் சுற்றத்தாரால் பகைவரால் கள்வரால் விலங்குகளால். தன்னால் சுற்றத்தாரால் பகைவரால் கள்வரால் விலங்குகளால். அரசனாலையும் துன்பம் வரக்கூடாது, அரசனை சுற்றி இருப்பவர்களால் துன்பம் வரக்கூடாது. தன்னால் சுற்றத்தாரால் பகைவரால் கள்வரால் விலங்குகளால்.
இது உலகிலே இருக்கக்கூடிய துன்பம். இந்த உலகத்துல பல துன்பங்கள் இருக்கிறது. அந்த துன்பங்கள் தன்னை அண்டிவிடக் கூடாது. உலகத்துல பொதுவாக சில துன்பங்கள் இருக்கிறது. இப்ப உதாரணமாக எடுத்துனா உலகத்துல ஒரு பெரிய துன்பம் என்னன்னா, செல்வம் ஈட்டுதல் துன்பம். அது சிக்கனமா செலவழித்து சேமிப்பு துன்பம். சேமித்த பொருளை பாதுகாத்தல் அதை விட துன்பம் இல்லையா? வீட்டுல நகை ரொக்கம் இருந்ததுன்னா நமக்கு வெறுக்கு வெறுக்குன்னு இருக்கும். எந்த ஊர்வழி போனாலும் எந்த ராத்திரி வீடு வந்து சேர வேண்டியிருக்கிறது. ஆகையினாலே இந்த உலகிலே சில பொது பகைமைகள் இருக்கிறது. அந்த உலகில் அந்த அச்சம் நீங்குதல் வேண்டும். அந்த அச்சம் நீங்கிய உயிர் தான் சிவத்தை நினைக்கும். அந்த உலகிலே வரக்கூடிய இந்த உலக துன்பங்கள் எனக்கு தாக்காதிருக்க வேண்டும் என்று 2வது பாட்டுல சொல்லி காட்டுறார். அகில நாயகனாய் ஞான ஆனந்த ரூபியாகி துகள்தரும் அணுவாய் வெற்பின் தேற்றமாய் உயிரை எல்லாம் தகவுடன் அவனியாகி தரிப்பவன் எம்மை இந்த மகிதலம் அதனில் தீமை வருவிடாது அருளை காக்க. எம்மை என்ன சொல்லி காட்டுகிறார் தரிப்பம்? எம்மை இந்த மகிதலம் அதனில், இந்த உலகத்தின் கண்ணே, மகிதலம் அதன் கண்ணே தீமை மறுவிடாது அருளை காக்க. தீமை வந்து என்னை பொருந்தி விடாதபடி பெருமானே காப்பாயாக. உலக துன்பம் என்னை தாக்கிவிடக் கூடாது. இது பொது துன்பம், இது பொது துன்பம். ஆகையினாலே எம்மை அகில என்னை மகிழ தலம் அதனில் தீமை மறுவிடாது அருளை காக்க. யார் நோக்கிறார்? அந்த இறைவன் பெருமையை சொல்றார் பாருங்க. அகில நாயகனாய், எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருக்கின்ற, எல்லாவற்றிற்கும் தலைவனாக இருக்கின்ற, அதான் அகில நாயகனாய். எல்லா உலகத்திற்கும் எல்லா உயிர்களுக்கும் எல்லாவற்றிற்கும் தலைவனாக இருப்பவனும், ஞான ஆனந்த ரூபி ஆகி ஞானானந்த சொரூபமாகவும் இருக்கின்ற, துகள்தரும் அணுவும் ஆகி, அணுவுக்கு அணுவாய் சொல்லுவார் இல்லையா, அணுக்களுக்கெல்லாம் அணுவாக இருக்கின்ற பெருமானும், வெற்பின் தேற்றமாய் உயிரை எல்லாம் மலை போல பெரிதாகவும் இருப்பான், பூமியாகவும் தகுதியுடைய ஆன்மாக்களை தாங்குகின்றவனாகவும் இருக்கிறான். வெற்பின் தேற்றமாய் உயிரை எல்லாம் தகவுடன் அவமணியாகி தரிப்பவன். இந்த உலகத்திலே இருக்கின்ற உயிர்களுக்கெல்லாம் தான் ஆதாரமாக இருந்து காக்கின்ற தன்மை கொண்ட என் பெருமான். அதனால் இறைவனுக்கு சேவகன் என்ற ஒரு பொருளும் உண்டு. சேவகன் என்றால் காப்பவன் அர்த்தம், காவலன் அர்த்தம். சேவகன். திருவிளையாடல் புராணத்துல சுக்கரநாத பெருமானுக்கு ஒரு பேரை சொல்றார், பரதேசி காவலன். பரதேசிகளைக்கும் அவன் காவலாக கவசமாக இருப்பான். அதைத்தான் நீங்க அழகாக சொல்லி காட்டுகிறார். உலக உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றவன், ஆனந்த சுரூபமாக இருக்கின்றவன், தான் அணுவுக்கும் அணுத்தன்மையாக இருப்பதோடு மட்டும் அல்லாது அவன் மலையாகவும் பூமியாகவும் இருந்து எல்லா ஆன்மக்கோழிகளையும் தாங்குகின்ற அந்த பெருமான் நில உலகத்தில் தீங்கு நேரிடா வண்ணம் அருள் செய்ய கடவா என்று விண்ணப்பம் என்றார். உலகத்துல என்னென்ன துன்பங்கள் வரும் என்பதற்கு ஒரு சிறு செய்தியை நம்ம பார்க்கலாம். உலகத்துல ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் சண்டை வரும். சண்டை கோடிக்கணக்கான மைலுக்கு அப்பால் நடக்கும். இங்க கேட்டா கேஸ் சிலிண்டர் வரல, கேஸ் சிலிண்டர் வரல. கல்யாணத்துக்கு வரணும்னு நினைச்சா சண்டையால அங்கே ஆகாய விமானம் போக்குவரத்து இல்லை, வர வேண்டிய நேரத்துல வர முடியல, பல இடையூறுகள். எனவே உலகத்துல எங்கேயோ நடக்கும் போர் நமக்கு அது பாதிக்கும். என்ன செய்ய முடியும்? இதே போல திடீர்னு பார்த்தனா ஒரு நோய் உலகத்துல நடமாடும். கொரோனா என்ன பாடுபட்டோம் நம்ம. இது யாரால் வருவிக்கப்பட்டது? யாராலும் இல்லை. நம்முடைய தீவினைக்காக நம்ம முடங்கி கிடக்க வேண்டிய சூழல் வந்தது. எனவே சில கொடிய நோய்கள் உலகத்துல இருந்து பரவும்.
இப்பவும் பார்க்கிறோமே, அந்த நோய் வருகிறது, இந்த நோய் வருகிறது என்று ஊடகங்களை வருகிற செய்தியை பார்த்தா பயமாக இருக்கிறது. எனவே போர் ஏற்பட்டாலும் நமக்கு துன்பம் தான், நோய் ஏற்பட்டாலும் துன்பம் தான். விளைபொருள் விளையாமல் பஞ்சம் ஏற்பட்டுச்சுன்னா அதை விட துன்பம். சில நேரங்கள்ல விளைபொருள் விளையாது, மழை இல்லாம உணவுப் பொருள் கிடைக்காமல். சகாரா பாலைவனத்துல ஒரு 10 நாளைக்கு முன்னால ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடைக்காமல் துவண்டு இறந்தவர்களுடைய பட்டியலை போட்டிருந்தாங்க. எனவே பசிக்கும் பஞ்சத்திற்கும் ஆளாகுதல். திடீர்னு பார்த்தா கடல் கொந்தளிச்சு, சுனாமின்னு ஒன்று சொல்றமே, கடல் கொந்தளிச்சு. பார்க்கிற செய்தி, கடலுக்கு செல்லுதல் கூடாது, பெரிய சூறாவளி காற்று வருகிறது, சுழற்காற்று வருகிறது. அது துன்பம் தானே. அந்த பொழைப்பை நம்பி இருக்கிற அந்த மீனவருக்கு துன்பம் தானே. ஆகையினாலே கடல் கொந்தளிப்பு, கடல் சுனாமி என்ன சொல்லுங்க, எரிமலை, நிலநடுக்கம், பூகம்பம், சூறை காற்று, மணல்வாரி காற்று, உலகத்தில் அந்த பொதுவாக உள்ளது எத்தனையெல்லாம் இருக்கு பாருங்க. ஆகையினால இந்த உலகத்துல பல துன்பங்கள் வருவதற்கு நமக்கு சாத்தியம் உண்டு. அதுல இருந்தெல்லாம் காக்கணும். அதனால தான் திருநாவுக்கரசு சுவாமிகள் அழகாக ஒரு விண்ணப்பத்தை வைத்தார். அதாவது, இறைவனது அருள் என ஒன்று இருக்கின்ற பொழுது நாம் அஞ்ச வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்காகத்தான் அழகாக சொல்லி காட்டினார் நாவுக்கரசு சுவாமிகள். இறைவனது அருள் இருந்தா யாருக்குமே பயப்பட வேண்டாம், எதுக்கும் பயப்பட வேண்டாம். நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம். ஏன்? ஓமார்க்கே நாம் என்று மீள ஆளாய் கொய்மலர் சேவடியினையே குறுகினோமே என்றார். எனவே இறைவன் சேவடியை அடைந்தவர்களுக்கு உலகத்தில் எதையும் கண்டு அவர்கள் பயப்பட மாட்டார்கள் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். இதை விட மேலாக நம்முடைய நாவுக்கரசு சுவாமிகள், உலகத்திலே என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லை, எதுவும் தாக்காதுன்னார். நாவுக்கரசு சுவாமிகள் தன்னுடைய திருவாக்களை சொல்லுகின்ற பொழுது, மண் பாதளம்புக்கு சுனாமி பூகம்பம் எது வந்தா எனக்கு என்னையா, உலகத்துல எந்த துன்பம் வந்தாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. மண் அப்பர் சுவாமிகள் திருப்பாதிரிப்பள்ளியூர் பதிகத்துல, மண் பாதளம்புக்கு மால் கடல் மூடி மேல் மற்ற 7 உலகும் விண்பா திசைகட்டு இருசுடர் வீழினும் அஞ்சே எல் நெஞ்சே. இந்த மண் நிலை பிறண்டு பாதாளத்துக்குள்ள போனாலும் சரிதான், கடல் இந்த பூமியை மூடினாலும் சரிதான், என்ன நடந்தாலும் எனக்கு என்ன. மண் பாதளம்புக்கு மால் கடல் மூடி மற்ற 7 உலகம் விண்பால் திசைகட்டு இருசுடர் வீழினும் அஞ்சே எல் நெஞ்சே. தின்பால் நமக்கு ஒன்று கண்டோம் திருப்பாதிரிப்புலியூர் கண்பாவு நெற்றிக் கடவுள் சுடரான் கடல் எனையே. அவனது திருவடியே எனக்கு காப்பாக இருக்கின்ற பொழுது நான் எதற்கும் அஞ்சுதல் மாட்டேன் என்று அழகாக இங்கு கூறியிருக்கின்ற ஒரு செய்தியையும் பார்க்கிறோம். ஆகையினாலே இந்த உலகிலே என்ன நடந்தாலும் தன்னை காப்பதற்கு சிவம்தான் அங்கே நல்ல கவசம். இதே போல நாவுக்கரசு சுவாமிகள் இன்னொரு திருப்பாட்டை சொல்லி காட்டுறார். வானம் தொலைங்கள் என், அந்த வானமே இடிஞ்சு கீழே விழுந்தா எனக்கு என்னையா, மேக வெடிப்புங்கிறாங்க, எனக்கு என்ன கவலை இல்லை. வானம் தொலைங்கள் என், மண் கம்பம் ஆகில் என், மால் வரையும் தானம் துளங்கில் தலை தடுமாறில் என், தன்கடலும் மீனம் படில்கின், கடலே கொந்தளிச்சாலும் சரிதான், வானிலே இருக்கின்ற அந்த விண்மீன் முதலானவர்கள் யாத்திரை கீழே விழுந்தாலும் சரிதான், மீனம் படில் என், விரி சுடர் வீழில் என், வேலை நஞ்சுண்டு ஊனம் ஒன்றில்லா ஒருவனுக்கு ஆட்பட்ட உத்தமர்க்கே. எது நடந்தாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை, நஞ்சுண்டு தாக்காமல் இருக்கின்ற நம்பனே எனக்கு கவசமாக இருந்து காப்பான் என்று அழகாக அங்கே சொல்லி காட்டுகிறார். ஆகையினாலே இறைவன் ஒருவன் தான் நல்ல ஒரு கவசமாக நமக்கு இருக்கின்றான். அதைத்தான் இங்கே அழகாக சொல்லி காட்டுகிறார். அகில நாயகனாய் ஞான ஆனந்த ரூபியாகி துகள் தரும் அணுவாய் வெற்பின் தேற்றமாய்
உயிரா எல்லாம் தகவுடன் அவனியாகி தரிப்பவன் எம்மை இந்த அகிலம் தனில் தீமை மறுவிடாது அருளை காக்க. எனவே இந்த உலகத்துல எந்த ஒரு துன்பமும் பொது துன்பம். இந்த பாடல்ல உலகத்தில வரக்கூடிய பொது துன்பம் இது யாராலும் தனிப்பட்ட முறையில விளக்க இயலாது. அதனால இந்த பொது துன்பங்கள் தன்னை அண்டி விடாதபடி பெருமானே காத்தல் வேண்டும் என்று அங்கே சொல்லி காட்டுகிறார். இப்படியாக இப்பொழுது கூறிய இது உலகத்திலே பொதுவாக வைத்து சொல்லப்பட்டது. அதற்கு அடுத்த திருப்பாடல்ல நம்முடைய பெருமான் அங்கே தண்ணீரால் வரக்கூடிய துன்பம் என்னை அண்டி விடக்கூடாது அடுத்தது சொல்லி காட்டுகிறார். ரொம்ப முக்கியமான பகுதி. தண்ணீர்னால் எனக்கு துன்பம் வந்து விடக்கூடாது. எத்தனையோ செய்திகளை பார்க்கிறோம். இந்த தண்ணீர் எத்தனை பேர்களுடைய உயிரை குடிக்கிறது. ஆகையினாலே இந்த தண்ணீரால் வரக்கூடிய துன்பம் என்னை தாக்காதிருக்க வேண்டும் என்று ஒரு விண்ணப்பம் பண்ண போறார். இப்படி ஒவ்வொரு விதத்திலையும் இந்த இதுல தண்ணீரை பத்தி சொல்வார். அதற்கு அடுத்த திருப்பாடல்ல எடுத்துக்கொண்டா சூறை காத்தால நான் துன்புறக்கூடாது. இப்படி ஒவ்வொரு பாடல் தோறும் நாம் தப்பிக்க முடியாதபடி நம்மை நோக்கி வருகின்ற அந்த துன்பத்தில் இருந்து என்னை காக்க சிவன்தான் நீர்தான் கவசமாக இருத்தல் வேண்டும் என்று அழகாக விண்ணப்பம் பண்றார். இப்படி தண்ணீரில் இருந்து என்னை நான் மாண்டு விடாதபடி மூழ்கி விடாதபடி என்னை காக்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்கின்ற அந்த முறைமையை நாம் அடுத்த அமர்விலே நாம் சிந்திப்போம் என தெரிவித்து இந்த அளவிலே இன்றைய செய்தியை அடைய நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். வாழி வேதாகமங்கள் மனுநெறி நாளும் வாழியா ஞாலம் முற்றும் மாமழை பொழிக வாழி ஆநிறைகள் எங்கும் மாதவர் கணங்கள் வாழி அஞ்செழுத்தும் வளர்தரு மரசை திருச்சிற்றம்பலம்.